சேவிங்ஸ் பற்றி பேசணும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சரியாக இருக்கும் இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில்? நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? சேமிப்புன்னு எடுத்துக்கிட்டால், மேண்டட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஒய்ஃபுக்கு ப்ராமிசஸ் கொடுக்குறோம். இவ்வளோ நீண்ட காலம் கழித்து உனக்கு நான் இதை செய்கிறேன், குழந்தைக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் நம்ம உயிரோடு இருக்கிறப்ப தான். அப்போ இன்றைக்கி வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இன்சூரன்ஸோட வேல்யூ என்னங்கிறத மக்கள் இன்றைக்கி உணர துவங்கியிருக்காங்க. ஏன்னா பல பேர் வந்து கோவிட் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு என்னோடய நிலத்தை என்னால் விற்க முடியலை, எனக்கு பணம், ஒய்ஃபுக்கு பணம் வேணும், விற்று கொடுத்துருங்க, அல்லது எனக்கு வந்து நான் கொடுத்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இன்சூரன்ஸை பற்றி இன்றைக்கி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு 1% பணம் தான் சம்பளத்தில் தேவைப்படும். உங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்லுவோம். நீங்கள் இருந்து குடும்பத்துக்கு எவ்வளோ சம்பாரித்து கொடுக்க போகிறீங்களோ அந்த மினிமம் கேரண்டி, அதுக்கு 1% தான் அவங்க சம்பளத்திலேயே. உதாரணத்துக்கு மாதம் 1 லட்ச ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா 1000 ரூபா தான் அதுக்கு தேவை. அதை நம்ம தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி மருத்துவ காப்பீடு, இது ரெண்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கேரண்டீடாக சில விஷயத்தில் பண்ணிட்டோம்னா துணிச்சலாக நம்ம வந்து ஒரு ஏறி அடிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கப்புறம் அந்த முடிவுகள் எடுக்கிறது சுலபமாக இருக்கும்.